சரி, நான் எப்போதும் சொல்றது தான். ஒவ்வொருத்தவங்களோட ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்ட். இன்னொருத்தவங்களோட ஒர்க்கிங் ப்ராசஸ பார்த்து நீங்க அத காப்பி அடிக்காதீங்க. எல்லாருக்குமே யுபிஎஸ்சி கோல் ஒண்ணு தான் இருந்தாலும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் யுபிஎஸ்சி கோல அட்டைன் பண்றதுல இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அது டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ என்ன யோசிக்கக்கூடாது, அவங்க சீக்கிரமா முடிச்சுட்டாங்க. அவங்க 1 மாசத்துலயே வந்து போர்ஷன முடிச்சுட்டு எழுதி பார்க்குறாங்க. நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன். ஒரு சப்ஜெக்ட் இல்ல ஒரு டாபிக்கே டைம் எடுத்துக்கிறேன். அப்ப ஃபாஸ்ட்டா முடிக்கணும். அப்ப இன்னொருத்தவங்கள பார்த்து அவங்க என்ன பண்றாங்களோ, அது நான் பண்ணலையே அப்படின்னு யோசிச்சு உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி உருவாக்கக் கூடாது. உங்களுக்கு சில பாசிட்டிவ்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்கும். அண்ட் இப்போ நீங்க மெயின்ஸ் பிரிப்பரேஷன்ல எங்க நிக்கிறீங்க? அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி உருவாக்கும். இப்ப ஸ்கூல் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட ரீடிங் ப்ராசஸ்ல சில நெகட்டிவ் இருக்கும். சில பேருக்கு ஒரு ஆன்சரை ஸ்ட்ரக்சர் எழுத தெரியாது. சில பேருக்கு ஒரு லைனையே கிராமர் மிஸ்டேக் இல்லாம எழுத தெரியாது. சில பேர் ஒரு லைன் எழுதிடுவாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். சில பேர் கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, எழுத வராது. இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணா ஒர்க் அவுட் ஆகாது. இதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க. அப்படி மெயின்ஸ்ல அடுத்த ஒரு 3 to 4 மந்த்ஸ் ஒர்க் பண்ண போறீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல நீங்க எங்க நிக்கிறீங்க, எவ்வளவு போர்ஷன் முடிச்சிருக்கீங்க, அண்ட் உங்களோட நெகட்டிவ்ஸ் என்ன. இதை பொறுத்து உங்களுக்கான ரோட் மேப் உருவாக்குங்க. இந்த 3 மந்த்ஸ் பிளான், 2 மந்த்ஸ் பிளான், 6 மந்த்ஸ் பிளான்ன்றது ஒரு காமனா ஒரு டாப்பர் உருவாக்குன பிளான் அது. அப்ப அது 6 மாசத்துல நம்ம போர்ஷன்ஸ் முடிக்கணும், நம்ம ஸ்ட்ராங் ஆகணும்ன்றது யோசிக்கிறது கரெக்ட். அது நீங்க இல்ல. ஒரு அகாடமி போறீங்கன்னா அந்த பேட்ச்ல 500 பேர் இருந்தாலும் அந்த 500 பேரும் அந்த 6 மாசத்துல போர்ஷன் முடிச்சிருவாங்க. ஆனா ஒருத்தன் தான் பாஸ் பண்றான். என்ன ரீசன்? அவங்க எங்க நிக்கிறாங்கன்னு தெரியல, அவங்க நெகட்டிவ்ஸ் என்னன்னு தெரியல. ஒரு காமன் ஷெட்யூல ஃபாலோ பண்ணி எல்லாரும் ஃபாலோ பண்ற சேம் டிராமாட்டிக் அந்த ரோலை வந்து முடிச்சுட்டு இந்த 6 மாசம் முடிச்சுட்டா யூபிஎஸ்சி ஓவர் நினைச்சுக்கிறாங்க. ரிசல்ட் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேல, நான் இப்போ மெயின்ஸ் மட்டும் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சு வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்படி ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டும் டிஃப்ரெண்டா இருக்காங்க தெரிஞ்சுங்க. இப்போ இந்த ஆஸ்பிரண்ட் வந்து ஆல்ரெடி 2 தடவை எக்ஸாம் இருக்காங்க. சீரியஸா பிலிம்ஸ் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் சீரிஸ் ஒன்று முடிச்சிருக்காங்க. பிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் முடிச்சிருக்காங்க. பட் மெயின்ஸ் கிளாஸ் இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. அதாவது ஆப்ஷனல் ஸ்டார்ட் பண்ணல, ஆப்ஷனலோ எத்திக்ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. அப்போ இவங்க அடுத்த 3 மந்த்ஸ் என்ன பண்ணணும், 4 மந்த்ஸ் என்ன பண்ணணும்? கண்டிப்பா இவங்க 2 பண்ணணும். ஒரு செஷன்ல மெயின்ஸ் கிளாஸ் பார்க்கணும். அந்த மெயின்ஸ் கிளாஸ் நீங்க ஆப்ஷனல் கிளாஸ் முடிச்சிருந்தா மற்ற மெயின்ஸ் கிளாஸ் பார்க்கணும். எத்திக்ஸா இருக்கலாம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டா இருக்கலாம், இன்டர்னல் செக்யூரிட்டியா இருக்கலாம். இது மார்க் ஸ்கோரிங் ஏரியாஸோ அதை முடிக்கணும். எஸ்ஏ கூட இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் முக்கியமானது கிளாஸ் ஒரு பார்க்கணும். இப்போ இந்த ஆஸ்பிரண்ட் வந்து ஆப்ஷனல் கிளாஸ் முடிக்காதனால டெய்லி ஒரு ஆப்ஷனல் கிளாஸ் பார்க்கணும். இது ஒன்று. அண்ட் மினிமல் செகண்ட் செஷன். இந்த செகண்ட் செஷன்ல ஒருவேளை இவரோட ரைட்டிங் வந்து செம ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு சுமாரா எழுதிருவாரு. ஸ்கூல்ல இருந்து 10 மார்க், காலேஜ் வந்து 10 மார்க் ஸ்ட்ரக்சரா எழுதி பழக்கப்பட்ட ஒரு ஆளு அப்படின்னா மெயின்ஸ் டெஸ்ட் ஷெட்யூல ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து மெயின்ஸ் டெஸ்ட் ஒரு போர்ஷன் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னது? பாலிட்டி, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், சென்ட்ரல் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ், பேசிக் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். எங்க இருக்கு? பாலிட்டி புக்ல இருக்கு. அதை ரிவிஷன் பண்ணிடுறீங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? சில பேருக்கு முடிக்கிறதுக்கு 1 டே ஆகலாம், 2 டேஸ் ஆகலாம். முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் எழுத போறீங்க. ஸோ டெஸ்ட்ல கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சருக்கு நம்ம தருவோமா, கம்பேர் பண்ணணும். நீங்க என்ன எழுதிருக்கீங்க, இது ரியல் ஆன்சருக்கு, எந்த பாயிண்ட்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்டேட் பண்ணிக்கலாம். இது அடுத்த ஒரு 3 to 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணாலே ஒரு செஷன்ல கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஆப்ஷனல் கிளாஸ் முடிப்பாங்க, எத்திக்ஸ் முடிப்பாங்க, GS1 GS2 முடிச்சுட்டு வருவாங்க அடுத்த 4 to 5 மந்த்ஸ்ல. இன் பேரலல் மெயின்ஸ்ல ஒரு டெஸ்ட் செய்து வராங்க. 2 days ஒன்ஸோ 3 days ஒன்ஸோ ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது புரியுதா? அந்த செஷன் 1 கிளாஸ்ல அவங்க இது வரைக்கும் பார்க்காத கிளாஸ் பார்க்குறாங்க. இது ஒன்று. செகண்ட் செஷன்ல அவங்க ஆல்ரெடி படிச்சு முடிச்ச பாலிட்டி இருக்கும், ஜியோகிராஃபி இருக்கும், என்விரான்மெண்ட் இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும், சயின்ஸ் இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் நாலேஜ் இருக்குல்ல, அந்த நாலேஜ் ஆல்ரெடி முடிச்சு வச்சதுனால அதை அவங்களால ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுத முடியும். அப்போ ஆல்ரெடி இருக்கிற நாலேஜை ரைட்டிங் மெத்தட் நம்ம என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ புதுசாக ஒரு டாபிக் படிச்சு அதை மெயின்ஸுக்கு எழுதி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட புதுசாக படிக்க வேண்டிய சைடில் படிச்சுக்கிட்டு ஆல்ரெடி இருக்கிற நாலேஜை மெயின்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எழுதி பார்க்கணும். இதான் முக்கியமானது. டேரக்டா ஆன்சர் கீ பார்த்தா ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க டெஸ்ட் எழுதணும், ஆன்சர் கம்பேர் பண்ணணும், எந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வரணும், இன்ட்ரோ என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, கன்க்ளூஷன் ஆன்சர் கீக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேட் பண்ணிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஆஸ்பிரண்டோட ஃபார்முலா. ஓகே, எல்லாரும் கிடையாது. இப்போ அகைன் கொஞ்சம் வீக்கா இருக்க வச்சுக்கலாம். என்னோட இங்கிலீஷ் ரைட்டிங் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும், லைன் ஃபார்மேஷன் கொஞ்சம் தப்பா இருக்கும். பட் நான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு மெயின்ஸ் படிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நீங்க எங்க நிக்கிறீங்களோ அங்க இருந்து ஆரம்பிக்கணும். சிமிலர்லி ஒரு செஷன் மெயின்ஸ் கிளாஸ் பார்க்கணும், இன்னொரு செஷன்ல சேம் டெஸ்ட் தான் போறீங்க, அதே டெஸ்ட் ஷெட்யூல் தான். பட் நீங்க டைரக்டா அந்த போர்ஷனோட டெஸ்ட் எழுதாம நீங்க கொஸ்டின் பை கொஸ்டினா ப்ரிப்பேர் பண்ணணும். அதே போர்ஷனோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட கேட்குறீங்க டெஸ்ட் ஒன்று ரெடியாக போறேன் அப்படி கேட்குறீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த போர்ஷனோட முக்கியமான ஒரு கொஸ்டின் கொடுப்பேன். அந்த கொஸ்டினுக்கு நீங்க படிச்சுட்டு ஒரு ஆன்சரை ஷார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆன்சரையும் நான் கொடுக்க போற ஆன்சரையும் நீங்க என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிட்டு எதாவது மாத்தலாம், எந்த வார்த்தை தப்பா போட்டுருக்கோம், எந்த இங்கிலீஷ் ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேட் பண்ணிட்டு இந்த ஒரு கொஸ்டினை படிச்சு முடிச்சு டெஸ்ட் எழுதணும். யோசிக்க முடியுதா? நீங்களா ப்ரிப்பேர் பண்றீங்க, அதுல ஒரு இங்கிலீஷ் லெவல் நீங்க உருவாயிருப்பீங்க, நான் தரேன், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிடுறீங்க. அந்த கொஸ்டினை படிச்சுட்டு எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ரக்சர் வரும். இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். நீங்க என்ன யோசிக்கக்கூடாது, நான் வந்து மெயின்ஸ் டெஸ்ட் சீரியஸ் ஃபாலோ பண்ணலையே, வீக்கெண்ட் டெஸ்ட் இதிலே ஃபீல் பண்ணக்கூடாது. உங்களோட எய்ம் வந்து யூபிஎஸ் அச்சீவ் பண்ணுமே தவிர அந்த மெயின்ஸ் டெஸ்ட் ஒன்றும் அச்சீவ் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு இங்கிலீஷ் லேக்கிங்காக இருக்கீங்கன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பில்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன் கொஸ்டின். அந்த ஒரு கொஸ்டின் என்னவா இருக்கலாம், மற்றவங்க எல்லாரும் எழுதுற மெயின் ஷெட்யூலாகவும் இருக்கலாம். இல்லைன்னா சில பேரால இது 2 செஷனையும் பேரெல்லாம் கொண்டு போக முடியாது. சில பேர் வீக்காக இருப்பாங்க. நாம எங்க நிற்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம்ல, தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். இப்போ நீங்க என்ன பண்ணலாம், மெயின்ஸ் கிளாஸ் ஒன்று பார்க்குறீங்களே, அது ஆப்ஷனலாக இருக்கலாம், எத்திக்ஸாக இருக்கலாம். எந்த கிளாஸ் பார்க்குறீங்களோ அந்த கிளாஸ் போர்ஷனை பற்றி ஹேண்ட் அவுட்ல படிச்சுட்டு
அதனால ஒரு கொஸ்டின் கொடுத்தா அந்த கொஸ்டின் ஆன்சர் ரெடி பண்ணிட்டு நான் தர ஆன்சர் கம்பேர் பண்ணிட்டு அந்த ஒரு கொஸ்டின் எழுதி பார்க்கலாம் ஸ்டார்டிங் டைம்ல. ஸோ டெய்லி ஒரு கொஸ்டின் 3 days 4 days 5 days 5 daysல 5 கொஸ்டின் கம்பைல் பண்ணி ஒரு டெஸ்ட் எழுதிங்க. அப்போ என்ன ஆகும், உங்க லாங்குவேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். மைக்ரோவா படிக்கிறீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம். இது கொஞ்சம் போக ஆகலாம். ஒரு நாளைக்கு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் பண்ணும்போது 1 வீக்ல 15 கொஸ்டின் வந்துடும். டெஸ்ட் மாதிரி எழுதலாம். என்ன பண்ணக்கூடாது, எல்லாருமே ஒரு மெயின் செஷன் இருக்குன்னா டெஸ்ட் 1 நான் படிக்கிறேன், டெஸ்ட் எழுதுறேன், ஆன்சர் கீ பாக்குறீங்க, ஓகே படிச்சிட்டேன், அடுத்த டெஸ்ட் 2 நீ போகக்கூடாது. இது சில பேர் மட்டும் தான் பண்ணணும். நீ டெஸ்ட் எழுதும்போது ஒரு கொஸ்டினோட ஸ்ட்ரக்சரோ லைன் ஃபார்மேஷனோ இல்லை எந்த லைன் ஃபர்ஸ்ட் எழுதணும் எந்த லைன் செகண்ட் எழுதணும் ப்ரையாரிட்டி தெரியாம இன்ட்ரோ வந்து ஜென்ரலாக எழுதி கன்க்ளூஷன் இல்லாம எல்லா கொஸ்டினும் அப்படி தான் இருக்குன்னா டேரக்டாக டெஸ்ட் போயிடாதீங்க. வீக்லி டெஸ்ட் எழுதுங்க. அந்த டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு கொஸ்டினாக ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி ஆகுங்க. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன், நெக்ஸ்ட் 3 to 4 monthsல நீங்கள் பண்ண வேண்டியது தான். இதை யாருக்கு சொல்கிறேன், ப்ரிலிம்ஸ் ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட்ஸ் பாலிட்டி எக்கனாமி ஜியோகிராஃபி ஹிஸ்ட்ரி என்வரான்மெண்ட் சயின்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லாமே ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கேன், மார்க் கம்மியாக இருக்குது, பட் அவளுக்கு முடிச்சிருக்கேன் அப்படி சொன்னவங்க மட்டும்தான் அப்படியே மெயின்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகலாம். ஷிஃப்ட் ஆகிட்டு 2 செஷனாக போட்டு ஃபர்ஸ்ட் செஷன் கிளாஸ் பார்க்கறதுக்கு அலோகேட் பண்ணணும். அந்த கிளாஸ் என்ன இருக்கணும், நீங்கள் ஆப்ஷன்லேயே பார்க்கறனா ஆப்ஷனல் கிளாஸ் பார்க்கணும். கிளாஸ் பார்த்து நோட்ஸ் இருக்கணும், நோட்ஸ் எடுத்துட்டு ஹேண்ட் அவுட் படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். இது எல்லாமே ஒரு செஷன். அது 5 hours ஆகலாம் 6 hours ஆகலாம். ஒரு செஷன் கிளாஸ் பார்க்குறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, ஹேண்ட் அவுட் படிக்கிறீங்க, இது ஒன்று. செஷன் 2 என்ன பண்ணணும், ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். என்ன டெஸ்ட் ஷெடியூலோ அந்த டெஸ்ட்டுக்கு படிக்கிறது, இல்லை அந்த போர்ஷனில் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் ரெடி பண்ணி கம்பேர் பண்ணி இம்ப்ரூவ் ஆகுறது, இதை பண்ணலாம். அடுத்த லெவல் சில பேர் இன்னும் ப்ரிலிம்ஸ் ஃபவுண்டேஷன் கிளாஸே முடிச்சிருக்க மாட்டீங்க, பாதி கிளாஸே முடிக்காமல் இருப்பீங்க. முக்கால்வாசி முடிச்சாலே ஓகே. சில பேர் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஃப்ரெஷர்ஸா. நீங்க ஃபுல் டைமா மெயின்ஸ் பண்ணக்கூடாது, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். செஷன் 1 காலைல எழுந்த உடனே ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் பாலிட்டி எக்கனாமி ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி அந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் இருக்குல்ல ப்ரிலிம்ஸ் கிளாஸ், அந்த கிளாஸ் ஒன்று பார்க்கணும். செகண்ட் செஷன் தான் மெயின்ஸ் ஆப்ஷனல் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தேர்ட் செஷன்ல ஆப்ஷனில் என்ன படிச்சிங்களோ அந்த சிலபஸை அந்த சாப்டரை ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த சாப்டர் படிச்சிங்களோ அந்த சாப்டரோட ஒரு கொஸ்டின் வாங்கிட்டு ஆன்சர் ரெடி பண்ணிட்டு கம்பேர் பண்ணி இம்ப்ரூவ் ஆகும். நீங்க இதை ஃபாலோ பண்ணாலே ஒரு 6 monthsல இங்க பேரலா ஃபவுண்டேஷன் கிளாஸ் முடிச்சிருவீங்க, இங்க ஆப்ஷனல் எத்திக்ஸ் ஜிஎஸ்னு முடிச்சுட்டு வரலாம், ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரலாம். அண்ட் சில பேர் மெயின்ஸ் கிளாஸ் ஆல்ரெடி முடிச்சிருப்பாங்க, அவங்க மட்டும் தான் என்ன பண்ணுவோம்னா செஷன் 1 ஆப்ஷனல் டெஸ்ட் சீரியஸ், செஷன் 2 மெயின்ஸ் டெஸ்ட் சீரியஸ், ரெண்டுத்துக்கும் படிச்சுட்டு டெஸ்ட் ரெடி ஆகுறது. இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்கும் ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சுச்சுல. ஒருவேளை நான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு மெயின்ஸ் டெஸ்ட் எழுதலாம். அந்த டெஸ்ட்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணலாம். நல்லா இருக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ், ஆல்மோஸ்ட் உங்களால படிச்சுட்டு ஆன்சர் எழுத முடியுது அப்படின்னா நீங்க மெயின்ஸ் டெஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். இல்ல ஒருவேளை மெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னால பாயிண்ட்ஸை வந்து கேதர் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணணும், டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். அதே டெஸ்ட் ஷெடியூல்ல கொஸ்டின் பை கொஸ்டினா ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கம்பைல் பண்ணி டெஸ்ட் வைப்போம். உங்களுக்கு ஓகேல. ஸோ மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன், யூடியூபோட டாப்பர் ஸ்ட்ராட்டஜி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. 3 months 4 months 5 months பிளான்ன்றது அது அவங்களோட கேப்பபிலிட்டியில உருவாக்குனது. அதை நீங்க ரோட் மேப்பா வச்சுக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நிறைய எரர்ஸ் இருக்கு, அதை சரி பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதை பைபாஸ் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட் போகாது. ஸோ அகைன் கன்க்ளூட் பண்ணலாம், நம்ம எல்லாரோட காமன் அஜெண்டா நெக்ஸ்ட் 3 to 4 monthsல ஆப்ஷனல் எத்திக்ஸ் எஸ்ஏ GS3 GS2 GS1 இந்த ப்ரையாரிட்டிஸ் தான் முடிக்க போறோம். அதாவது இந்த கிளாஸஸ் முடிக்கணும் ஃபர்ஸ்ட். இது காமன் அஜெண்டா, டெய்லி ஒரு கிளாஸ் பார்க்க வேண்டியது காமன் அஜெண்டா, இந்த போஸ்ட் முடிக்கிறது. பட் செகண்ட் செஷன் வந்து ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ராட்டஜி. சில பேர் மெயின் ஸ்டேஜ் ஃபாலோ பண்ணி எழுதுங்க, சில பேர் ஒவ்வொரு கொஸ்டினா ப்ரிப்பேர் பண்ணி கம்பேர் பண்ணிட்டு வீக்கெண்ட் டெஸ்ட் எழுதுங்க. சில பேருக்கு வந்து 2 செஷனையும் ஃபாலோ பண்ண முடியலன்னா நீங்க என்ன கிளாஸ் பாக்குறீங்களோ, எத்திக்ஸ் பாக்குறீங்களா, அந்த கிளாஸோட போர்ஷனோட ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த கொஸ்டினுக்கு உங்களோட ஹேண்ட் அவுட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்புறம் ஆன்சர் கேட்கறேன் கம்பேர் பண்ணிக்கங்க. ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 1 வீக்ல 15 கொஸ்டின் வந்துடும், ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி. அதை எழுதி பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களோட இண்டிவிஜுவல் செஷன் இருக்குல்ல, அதை மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. டேரக்டா டெஸ்ட்டுக்கு படிச்சு எழுத போறீங்களா, ஆர் யூ நீட் டெய்லி ஆன்சர் ப்ரிப்பரேஷன் எவ்ரி 3 to 4 daysல ஒரு டெஸ்ட் வர மாதிரி. அண்ட் அது கூடவே எந்த சப்ஜெக்ட் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணலாம், இது காமன். எந்த சப்ஜெக்ட்டுக்கு கம்மி டைம் அதிகமான மார்க் வருமோ எக்ஸாம்ல, அதை ஃபர்ஸ்ட் ரெடி ஆகிடும். சேம் லைக் 12th ப்ளூ பிரிண்ட் பாக்குறோம், எதில் அதிகமாக மார்க் வருதோ அதை ரெடி ஆகிடும். உங்களோட மெயின் டார்கெட் யூபிஎஸ் தான் மெயின் கோல், வேற எந்த கோலும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி எந்த கோலுமே கிடையாது. அப்படின்னா மட்டும்தான் ஆப்ஷனல் நீங்க என்ன பண்ணணும், ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல நான் குரூப் 2 படிக்கிறேன், குரூப் 1 படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ ஆப்ஷனை விட்டுட்டு மெயின்ஸ் இருக்குல்ல, எத்திக்ஸ் GS3 அந்த போர்ஷன்ல ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட ஐடியாக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியும் டிஃபர் ஆகும். பிளான் பண்ணிட்டு சொல்லுங்க. அண்ட் இந்த பாயிண்ட் சொல்லிடுறேன், எல்லாரும் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், இன்க்ளூடிங் மீ. நான் படிக்கும் போது ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி இப்போ வரைக்கும் அதே தான் ஃபாலோ பண்றாங்க. இந்த மெயின்ஸ் டைம் வந்துருச்சுன்னா மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், வீக்லி 1 டெஸ்ட், 4 days 1 டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் போர்ஷனுக்கு கிளாஸஸ் இருக்கும். இந்த கிளாஸஸ் பார்த்துட்டு ஹேண்ட் அவுட்ல படிச்சுட்டு டெஸ்ட் எழுதணும். கரெக்டாக ஒரு 3 to 4 monthsல பிளான். இந்த 5 days கிளாஸ் டெஸ்ட் முடிச்சாச்சு, அடுத்த டெஸ்ட் அடுத்த கிளாஸ் போயிட்டு இருக்கலாம். இது பார்க்க ரொம்ப சிம்பிள், பட் மோஸ்ட் டேஞ்சரஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ப்ராப்ளம்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு இடத்துல நின்றுவாங்க. சில பேர் அந்த 1 வீக்ல முடிக்க வேண்டிய கிளாஸை முடிக்க முடியாம போயிடும். கிளாஸ் முடிக்க முடியாம போனதால டெஸ்ட் கரெக்டாக பண்ண முடியாம போயிடும். அடுத்து என்ன ஆகணும், கிளாஸ் 2 ஷிஃப்ட் ஆகணும். கிளாஸ் 2 அதே ஃபாஸ்ட்ல படிக்க ஆரம்பிச்சிருவீங்க, பாதி படிச்சிருப்பீங்க.
டெஸ்ட் 2 எழுதுவீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்ல நம்ம பொறுமையா படிக்கலாம். மத்தவங்க டெஸ்ட் 3 போட்டும் நம்ம டெஸ்ட் 2 படிக்கணும். ஸ்லோவா படிப்பீங்க. அது 15 டேஸ் ஆயிடும். டெஸ்ட் எழுதுவீங்க. எவ்வளவு படிச்சிருந்தாலும் மார்க் அதுல வந்திருக்காது. உங்களுக்கு ஹோப் என்ன ஆயிடும், குறைஞ்சிரும். ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிக்க மாட்டீங்க. ஒரு ஃபுல் டெஸ்ட் கரெக்ட்டா இருக்க மாட்டீங்க. என்ன ரீசன்? ஆல்ரெடி கொடுத்த பிரிண்ட் அவுட்ல ஒர்க் அவுட் ஆகுறீங்க. சோ ஸ்ட்ராட்டஜியை வழக்கம் போல ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. செஷன் ரெண்டா பிரிச்சுங்க. மெயின்ஸ்ல எங்க நாலேஜ் இல்லையோ நாலேஜுக்கு அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு செஷன் போட்டுருங்க. ஆப்ஷனல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. கிளாஸ் பாருங்க. எத்திக்ஸ் கிளாஸ் பாருங்க. எனி கிளாஸஸ். எக்ஸாம் ப்ரையாரிட்டி மார்க்ஸ் பேஸ் பண்ணி பாருங்க. ஆப்ஷனல், எத்திக்ஸ், GS2, GS3 பாருங்க. இது ஓகே. செகண்ட் செஷன்ல ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஸ்ட் சீரிஸ் பேஸ்ட் போங்க. இல்ல சாப்டர் வைஸ் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி என்னோட ஆன்சர் கூட கம்பேர் பண்ணி இம்ப்ரூவ் ஆயிட்டு 4 டேஸ் கம்பைலேஷன் டெஸ்ட் எழுதுங்க. இல்லனா காலைல என்ன படிச்சீங்களோ, எந்த கிளாஸ் நாலேஜ் வாங்குனீங்களோ அந்த கிளாஸ் டாபிக்கே क्वेश्चन ஃபார்ம் பண்ணி எழுதி ரெடியா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆளுக்கு மாறும். ஓகேல? சோ நீங்க என்ன டிசைட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. டவுட் இருந்தாலும் கேளுங்க.